ஓகே, இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு கடாயில் நல்லா வந்து பொரிச்சிட்டு அது கூட வந்து கைப்பிடி சேமியா, பால், தண்ணி, சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து கொதிக்கும்போது வறுத்த முந்திரி, திராட்சை இதெல்லாமே சேர்த்து நம்ம நம்ம இன்ஸ்டண்ட்டாக திடீர்னு வந்து பாயாசம் செய்யணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து சப்பாத்தி செய்யும்போது நல்லா வந்து சாஃப்டாக செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னா, கோதுமை மாவு 1 கப்பு, சர்க்கரை வந்து 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 ஸ்பூன், தண்ணி வந்து 1/2 கப் அளவு எடுத்துப்போம். முதல்ல வந்து 1 கப் கோதுமையை வந்து மாவில் நல்லா வந்து எடுத்துட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரையுமே நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். இது கூட உப்பும் சேர்த்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணீரை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால மாவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி, பூரி எது செஞ்சாலுமே அது வந்து ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம வந்து சப்பாத்தியாக இருந்தாலும் நம்ம அதிக தடவை வந்து நம்ம திருப்பி போட்டு எடுக்கக்கூடாது. நம்ம குறைஞ்ச நேரத்துலேயே வந்து கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து வாங்கி வைப்போம் இல்லையா, அது ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு சொன்னால் அது சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஆனால் நம்ம அதுக்கு பதில் என்ன செய்யலாம்னா, நம்ம அதில் இருக்க காம்புகள் எல்லாமே நீக்கிட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நல்லா வந்து நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எவ்வளோ நாளாலுமே வந்து பச்சையாகவே நல்லா பசுமையாக வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களால் வந்து பச்சை மிளகாய்களை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து தேங்காயெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காயோடைய மேலே வந்து நம்ம உப்பு இருக்கு இல்லையா, சால்ட்டு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த உப்பை வந்து நல்லா வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சேமிச்சோன்னு சொன்னால் தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் உங்களால் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் தேங்காய் ஓடுகளுமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம தேங்காய் ஓடுகள் வந்து எப்போவுமே வந்து தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை இனிமேல் நம்ம வந்து செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால், நம்ம அந்த தேங்காய் ஓடுகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வீட்டில் சாம்பிராணி, வத்தியெல்லாம் நம்ம வந்து கொளுத்தி வைக்கும் பொழுது இந்த தேங்காய் ஓடுகளை நம்ம உடச்சும் போட்டு நம்ம வந்து எரிச்சோன்னு சொன்னால் அதில் இருக்கிற வர நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்காக வந்து பூச்சிகள், கொசுக்கள் இந்த தொல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு விடுபடும். அதே போல் நம்ம தூக்கி போடுற ஒரு விஷயத்தை வச்சு ரீயூஸ் பண்ண மாதிரியும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம வீட்டில் வந்து நம்ம இந்த ஃபேன், அப்புறமா இந்த ஜன்னல் வந்து கம்பியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கம்பியெல்லாம் துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் துடைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து துடைச்சி எடுத்துட முடியும். அது என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து லெமன் வச்சுருப்போம் இல்லையா, லெமன் சாறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற லிக்விடு நம்ம எப்போ பாத்திரத்தை இப்போ இல்லையா, இல்லை வாஷ் பண்ணுவோம், துடைச்சி எடுப்போம், அந்த லிக்விடை போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜன்னல் இடுக்குகளாக துடைச்சி எடுக்கும் பொழுது ரொம்பவுமே வந்து ஈஸியாகவே உங்களால் வந்து துடைச்சி எடுத்துட முடியும். நல்லா சுத்தமாகவும் நம்மளால் துடைச்சி எடுத்துட முடியும். ரொம்ப நாளைக்கு அது வந்து அழுக்கு, கரை இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாமே வந்து நீட்டாக வந்து க்ளீனாகி கிடச்சிடும். இது ஜன்னல், கதவுகள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த லிக்விடை நம்ம நல்லா வந்து சேர்த்து துடைச்சி எடுக்கும்போது ஈஸியாகவே வந்து உங்களால் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப், நம்ம வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு வந்து ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து காலி ஆகிடும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு கேஸ் அடுப்பு மேலே இருக்க அந்த பர்னர்லாம் இருக்கு இல்லையா, பர்னர்லாம் எடுத்து நல்லா வந்து அலசி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் வந்து நல்லா வந்து சேஃப்டி பின் நம்ம யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த துவாரங்கள்லாம் வந்து நம்ம ஓட்டை குத்தி எடுக்கும் பொழுது அதில் இருக்க தூசி எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் ஆகி கிடச்சிடும். அதே போல் நார்மலாக நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணி அதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கும் பொழுது நமக்கு கேஸும் வந்து மிச்சமாகும். அதே போல் அந்த சுத்தம் பண்ண பர்னர்கள்லாம் வந்து நமக்கு சரியான அளவு தீயை வந்து நம்மளுடைய சமையலுக்கும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கேஸ் அடுப்பு உங்களுடைய வீட்டில்
தேவைப்படுற விஷயத்த மிச்சம் பண்ணுறதுக்குனாலே உங்களுக்கு அதிக அளவு வந்து சேமிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.